ஹை கைஸ், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் ரூம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் பண்ணிருக்காங்க. அது என்ன டிஷ்னு பார்க்கலாம் வாங்க. அந்த டிஷ் இந்த வண்டி டிக்கிக்குள்ள தான் இருக்கு. என்னன்னு பாத்துடலாமா? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. பட் எனக்கு இந்த பனங்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற ரெண்டு கிழங்கும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் லீவ் விட்டா போதுங்க, ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து கழனிக்கு போயிடுவோம். பனை மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கிற பழம் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருவோம். அது கொஞ்சம் நாளே வளர்ந்துரும். அதை சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா யாருங்க இதெல்லாம் இப்ப சாப்பிடுறாங்க? எல்லாம் பீஸா பர்கர்னு தேடி போறாங்க. 200 300 கொடுத்து வாங்கி சாப்பிட்ற பீஸாவில் எந்த ஹெல்த்தியும் கிடையாது. பட் இந்த 3 கிழங்குமே 100 rupees தான். இதுல எவ்வளவு ஹெல்த் இருக்கு? இதை வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இவரே என்ன பச்சையாவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வர போலயே. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா, இதையாவது நீங்க சமைக்க கூடாதா? இதையும் இவரையே சமைக்க வைக்கிறீங்களே. சாப்பாடு தான் நீங்க சமைக்க மாட்டேங்கிறீங்க. இவர் சமைச்சாதான் நல்லா இருக்கு, இவர் குழம்பு வச்சாதான் டேஸ்டா இருக்கு அப்படின்னு இவர் கிக்கேத்தி இவரையே சமைக்க வச்சிருங்க. இந்த கிழங்கையாவது நீங்க சமைக்க கூடாதா? அட்லீஸ்ட் இதை நறுக்கையாவது தரலாம்ல. அதையும் இவரே பண்ணிட்டு இருக்காரு. பாவம் இந்த அண்ணா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இன்னைக்கு நானும் இந்த கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சேன். என்னோட ஹஸ்பண்ட் இந்த கிழங்கு வாங்க போகும்போதே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாரு சொல்லிட்டாரு. ஸோ நானும் இந்த கிழங்கு தான் சமைச்சேன். 90s கிட்ட எல்லாருக்கும் இந்த கிழங்கு ஃபேவரட். 2K கிட்டுக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பசங்க ருசிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அம்மா நாளைக்கும் இதே மாதிரி கிழங்கு சமைச்சு கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா இவங்களும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. கிழங்கு நல்லா வெடிச்சு வந்தாலே வெந்திருக்கிற பதம். இவங்க அந்த கிழங்கு கரண்டி வச்சு குத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அட வெந்திரிச்சு எடுத்து சாப்பிடுங்கப்பா. ஓ, அந்த கிழங்கு ஃப்ரை வேற பண்ணிருக்கீங்களா? நல்லா என்ஜாய் பண்றீங்கப்பா. கஷ்டப்பட்டு சமைச்சது அந்த அண்ணா டேஸ்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டாரு தலைவர். என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கமெண்ட் சொல்றது நீங்களே பாருங்க. மக்களே, சீனில கழுங்க தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் மக்களே. சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டது உண்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. தயவுசெய்து சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். என்ன அடுத்து ஆள் கொஞ்சம் கையிடுங்க. எப்படி இருக்குது? அவ்வளோதான், நல்லா நம்மளே சாப்பிடலாம். இவங்க என்ன கலாய்க்கிறாங்களா இல்ல பொதுவாக கலாய்க்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலையே. எது எப்படியோ நான் கேட்க வேண்டியது இவங்களே கேட்டுட்டாங்க. இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த கிழங்கு சாப்பிட்றீங்களா? அப்படி சாப்பிட்டுருந்தா இந்த 3 கிழங்குல உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.